குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பூ அலங்காரத்தில் பெருமாள் எப்படி இருக்கிறாரு சொல்லுங்க. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் தெரியல. ஏழுமலையான் திருவேங்கடமுடையான் இந்த அலங்காரத்தில் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லுங்கள். நமது வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் நம்ம நின்றுட்டுருக்கோம். நாளைக்கு, அதாவது இன்றைக்கு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை காலையில் நமது வாழ்க்கையின் இறுதி முடிவு எடுக்கப்படுகிறது. நிச்சயமாக கடவுள் துணை நிற்பார் அப்படின்று நம்ம நினைக்கலாம் இருக்கிறோம். எவ்வளவுதான் மக்களுக்கு, யாருக்கு கூட இருக்கவங்க எவ்வளவுதான் நம்ம செய்தாலும் ஒரு நன்றியே இல்லாத ஒரு இதுவாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நமது வாழ்க்கையின் இறுதிக்கட்ட முடிவு நாளை முடிவுக்கு வந்துவிடும். அவ்வளவுதான் ஒரு வாழ்க்கையினோட முடிவு. இனி நம் வாழ்க்கை நம் கையில். இனி நாம் இறைவனை நோக்கி நமது பயணம் தொடரும். நிச்சயமாக கடவுள் துணை இருப்பார் என்று நான் நம்புவோம். எவ்வளவு காலம்தான் நான் பொறுத்து கொண்டே இருக்கிறது? 2-3 வருடமாக நாம் எவ்வளவோ பொறுமையை கையாண்டு விட்டோம். குடும்பம் வேண்டும் என்று. இன்று அது இறுதிக்கட்ட முடிவிலே நிற்கிறது. நாளை காலை 10 மணிக்கு இறுதிக்கட்ட முடிவு நிகழும். அதிலிருந்து எந்தவித மாற்றமுமே இல்லை. நாம் யாரையுமே இனிமேல் சாகிற வரைக்கும் அவங்க மூஞ்சில் முழிக்கக்கூடாது அப்படிங்கிற இதில் நான் திட்டவட்டமாக இருக்கோம். நம்மளால் நாம் ஊழியத்தை செஞ்சு அடி வாங்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நம்மளோட இது இல்லை. அதனால் நமது இறுதிக்கட்ட முடிவு நாளை. நிச்சயமாக நமது பயணம் இறைவனை நோக்கி மட்டுமே இருக்கும் என்று நான் இறுதியாக நம்புகிறேன். வேண்டாம், நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாம் அவர்களுடைய முகத்தில் முழிக்கக்கூடாது என்று நான் உறுதியாக இருக்கின்றேன். எனக்கு திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு தெய்வம் துணை நிற்கும் என்று நான் மனதார நம்புகின்றேன். இது இறைவன் கொடுத்த முடிவு. பொறுமைக்கும் ஒரு எல்லையுண்டு. அந்த பொறுமையின் எல்லை இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டது. இனி அவ்வளவுதான். நமது சிந்தனை, எண்ணங்கள் அனைத்தும் தெய்வத்தை நோக்கி மட்டுமே இருக்கும் என்று நான் மனதார நம்புகின்றேன். நிச்சயம் நமக்கு ஒரு இறுதி முடிவு கிடைக்கும். கொஞ்சம் கையில் காசு இருந்துட்டாலே ரொம்ப ஆணவத்திலையும் அகங்காரத்திலையும் அலைகிறாங்க. அதனால் அவங்க வச்சுக்கிட்டு அவங்க காசை, நமக்கு அது தேவையே இல்லை. நமக்கு கடவுள் இருக்கிறாரு. நம்ம என்றைக்குமே நமது உழைப்பை தான் நம்ம நம்புகிறோம். அதனால் யாரிடமும் நாம் இழிவான சொல்லை கேட்க நாம் தயாராக இல்லை. நமது உழைப்பை கொடுத்து இழிவான அவர்களுக்கும் நாம் ஒரு சுதந்திரத்தை கொடுக்கப் போகின்றோம். கொடுத்து விட்டோம். இனி முகத்திலே முழிக்கக்கூட கூடாது. என்ன வேணுமோ அங்கேருந்து நான் வண்டியில் வச்சு விட்றேன். அவ்வளோதான்.
நம்மளால் இனி எல்லாம் எந்த ஒரு இதையும் தாங்குகின்ற சக்தி நமக்கு இல்லை. உடல் பலமும் இல்லை, மனபலமும் இல்லை, பணபலமும் இல்லை. ஆகையினால் நாம் நம் வழியை பார்த்து கொண்டு இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு, திருவேங்கடமுடையானின் நாமத்தை சொல்லிக்கொண்டு, கோவிந்தா 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 என்று சொல்லிக்கொண்டு, திருவேங்கடமுடையானின் பாத கமலங்களே சரணம் என்று இந்த அழகான ஒரு அலங்காரத்திலே இறைவன் மிக அழகாக இருக்கின்றார். என்னுடைய முடிவை இறுதியாக எடுக்கச் சொல்லி என்னை வற்புறுத்தி எனக்கு ஒரு இதை செய்து கொடுத்தவர் இந்த திருவேங்கடமுடையான் தான். அவருடைய உத்தரவு அவருடைய கேட்டுட்டு தான் நான் எல்லாம் செய்கிறேன். நிச்சயமாக அவர் எனக்கு நல்லது பண்ணுவார். அவரோட பேச்சை நான் மீற மாட்டேன். அதனால் இனி யாருடைய முகத்திலும் நான் விழிப்பதற்கு தயாராக இல்லை. இனி என் கையால் ஒரு பச்சை தண்ணி கூட நான் கொடுக்க மாட்டேன். மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். நீ சாகிற வரைக்கும் எனக்கு இந்த தெய்வம் மட்டும்தான் துணை அப்படிங்கிற முடிவில் உறுதியாக இருக்கின்றேன். அதனால் அவங்களும் நம்மளை விட்டு விலகிட்டு அவங்களும் போய் சந்தோஷமாக வாழட்டும். காசு பணம்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஒரு 10 லட்ச ரூபா கையில் வச்சுருக்குறாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் கவலை இல்லை. நான் தான் 10 ரூபா வச்சுருக்கிறேன். 10 ரூபா தான் வச்சுருக்கிறேன். அதனால் 10 ரூபாயோடு தான் நம்மளோட வாழ்க்கை தொடங்குது. அவங்களாம் 10 லட்சம் வச்சுருக்குறாங்க. அதனால் அவங்கெல்லாம் போய் நல்லபடியாக இருக்கட்டும். நீ எல்லாம் சுதந்திரமாக காசை வச்சுக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு கோயில் அவங்க சுதந்திரத்தை கொடுத்துட்டான். அவங்களுக்கும் நமக்கு இனி எந்த தொடர்பும் இல்லை. நான் அவர்கள் முகத்தில் சாகும் வரை முழிக்க மாட்டேன் என்று இறுதியாக சொல்கின்றேன். அவர்களும் அப்படியே இருக்கட்டும். அவ்வளவுதான். நம்மளால் இனி அடி வாங்குவதற்கோ நமக்கு உடலில் பலம் இல்லை. ஆகையினால் நமது வாழ்க்கையிலிருந்து அவர்களை நான் விலக்கி வைக்க முடிவு இறைவனிடம் கேட்டே இந்த முடிவை செய்கின்றேன். இறைவனோட முடிவும் இதுதான். இறைவன் கொடுத்த முடிவும் இதுவாகவே இருக்கிறது. ஆகையினால் நான் இறைவனை கேட்காத எந்த முடிவும் எடுக்கலை. அதனால் முழு சுதந்திரத்தை கொடுத்து விட்டேன். நீ என் வாழ்க்கை உன் பாத கமலங்களிலே. திருவேங்கடமுடையான். ஓம் நமோ நாராயணாய நமோ நமக. ஓம் நமோ நாராயணாய நமோ நமக. ஓம் நமோ நாராயணாய நமோ நமக. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி என்னுடைய NS Vlogsக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். NS Vlogsக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பண்ணுங்கள், எங்களுக்கும் பண்ணுங்கள். ஓம் நமோ நாராயணா. இந்த அலங்காரத்தில் ஏழுமலையான் திருவேங்கடமுடையான் எப்படி இருக்கான்றத சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயணாய நமோ நமக. ஓம் நமோ நாராயண நமக. ஓம் நமோ நாராயணாய நமோ நமக. நம்மளோட வாழ்க்கை பயணத்தை அமைதியாக அழகாக நாளை காலையில் புது வாழ்க்கை புது அத்தியாயத்தை நாம் தொடங்க இருக்கின்றோம். இறைவன் துணை நிற்கிறேன் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார். இறைவனிடம் உத்தரவு கேட்ட பிறகே இந்த முடிவு. நான் முகத்தில் முழிக்க மாட்டேன். சாகும் வரை முழிக்க மாட்டேன். அவ்வளவுதான். அவங்களும் இனிமேல் என் மூஞ்சில் சாகிற வரைக்கும் முழிக்கக்கூடாது. அவ்வளோதான். ஓகேங்க. என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. NS Vlogsஸை சப்போர்ட் பண்ணுங்கள். NS Vlogsஸை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க.